வணக்கம் சிறு நண்பர்களே, இன்று நாம் ஒரு அற்புதமான உண்மையான கதையை கேட்க போகிறோம். இது வானத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களின் ரகசியத்தை பற்றியது. தயாரா? ஒரு அழகிய கிராமத்தில் தேவப்பிரியன், விஜயசாலினி என்று இரு குழந்தைகள் வாழ்ந்தனர். இரவு நேரங்களில் அவர்கள் தங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் உட்கார்ந்து வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன சொல்கிறது என்று தேவப்பிரியன் ஆர்வமாக கேட்பான். ஏன் இவை எல்லாம் வித்தியாசமாக மின்னுகின்றன என்று விஜயசாலினி கண்களை விரித்து கேட்பாள். ஒரு நாள் இரவு அவர்களின் அப்பா ஆரோக்கியதாஸ் ஒரு பழைய புனிதமான புத்தகத்தை கையில் வைத்திருந்தார். அது பைபிள், தேவனால் கொடுக்கப்பட்ட உண்மையான ஞான புத்தகம். இந்த பைபிள் தேவனுடைய ஞானத்தால் நிறைந்த புத்தகம். இந்த உண்மைகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிவிட்டது. ஆத்ம தந்தை ஜெயசாலி அவர்கள் இந்த உண்மைகளை பைபிளில் இருந்து கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீங்களும் அங்கு சென்று இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளலாம். விஜயசாலினி கைகளை தட்டி மகிழ்ந்தாள். அப்பா, அந்த ரகசியம் என்ன, சொல்லுங்க என்று கேட்டாள். ஆரோக்கியதாஸ் புன்னகைத்தார். மொட்டை மாடியில் இருந்து வானத்தை பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தன்மையானது. ஒரு நட்சத்திரம் மற்றொரு நட்சத்திரத்தை போல இல்லை. ஒவ்வொன்றுக்கும் தனி ஒளி, தனி வெப்பம், தனி அழகு இருக்கு. பைபிளில் 1 கொரிந்தியர் 15:41 சொல்லி இருக்கு, சூரியனுக்கு ஒரு மகிமை, சந்திரனுக்கு வேறு மகிமை, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமான மகிமை உடையது. இது ஆச்சரியமான உண்மை இல்லையா? தேவப்பிரியன் ஒரு பிரகாசமான நீல நட்சத்திரத்தை சுட்டிக்காட்டினான். அப்பா, இவையெல்லாம் ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கு என்று ஆர்வமாக கேட்டான். ஆரோக்கியதாஸ் சிரித்தார். விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, நட்சத்திரங்கள் பல வகையா இருக்கு. நீல நட்சத்திரங்கள் ரொம்ப சூடு, சிவப்பு ராட்சத நட்சத்திரங்கள் மிக பெரியவை, சூப்பர் நோவாக்கள் வெடித்து ஒளிரும், நியூட்ரான் நட்சத்திரங்கள் சின்னவை ஆனா கனமானவை, பிளாக் ஹோல்கள் மிகவும் மர்மமானவை. ஒவ்வொரு நட்சத்திரமும் தனி ஒளி, வெப்பம், காந்த சக்தி வைத்திருக்கு. ஆனால் இந்த உண்மைகளை பைபிள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிவிட்டது. ஆத்ம தந்தை ஜெயசாலி இதை பைபிளில் இருந்து கண்டுபிடித்து எங்களுக்கு விளக்கினார். விஜயசாலினி மகிழ்ச்சியுடன் கைகளை தட்டினாள். அப்போ பைபிள் ஒரு சூப்பர் ஞான புத்தகமா அப்பா? இது விஞ்ஞானத்துக்கு முன்னோடியா என்று கேட்டாள். நிச்சயமா என்று ஆரோக்கியதாஸ் உற்சாகமாக சொன்னார். பைபிள் மத புத்தகம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது மத புத்தகம் அல்ல, தேவனுடைய மகா ஞான புத்தகம். இது மாதிரி இன்னும் பல அறிவியல் உண்மைகள் இதில் மறைஞ்சிருக்கு. தேவப்பிரியனும் விஜயசாலினியும் மொட்டை மாடையில் இருந்து வானத்தை பார்த்து மகிழ்ந்தனர். நட்சத்திரங்களின் ரகசியத்தை தேவனுடைய பைபிள் முன்னமே சொல்லிவிட்டது என்று தேவப்பிரியன் ஆனந்தமாக கத்தினான். நாங்க இன்னும் பைபிளை படித்து மற்ற உண்மைகளையும் கண்டுபிடிக்க போகிறோம் என்று விஜயசாலினி உற்சாகமாக சொன்னார். சிறு நண்பர்களே, பைபிள் ஒரு அற்புதமான ஞான புத்தகம். தேவனுடைய ஞானத்தால் நிறைந்த இது நம்மை ஆச்சரியப்படுத்தும் உண்மைகளை கொண்டிருக்கு. அடுத்த கதையில் இன்னொரு உண்மையை பார்ப்போம். பை பாய்.